எனக்கு ட்ரேடிங்கில் டெய்லியும் என்ட்ரி வேணும். அந்த என்ட்ரி ப்ராஃபிட்டில் தான் முடியணும். என்னுடைய பணம் கரையக்கூடாது. இதுதாங்க எல்லா இன்ட்ராடே ட்ரேடர்னுடைய தேவையாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த எல்லா தேவைகளையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? நம்ம ஏங்க இன்ட்ராடே ட்ரேடு செய்கிறோம்? நம்மளால் ஒரு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓவர் நைட் பொசிஷன் நம்மளால் எடுக்க முடியாது. இன்றைக்கி ரியலைஸ் பண்ணுற நம்மளுடைய சக்ஸஸை நம்ம இன்றைக்கி அனுபவிக்கணும். இந்த நோக்கங்களுக்காகத்தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேட் செய்கிறோம். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற இந்த ஸ்ட்ராட்டஜி நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டாக சொல்லலை. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்ப் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரீடம் வின்னர் ட்ரேடர். இந்த இன்ட்ராடே செட்டப்பை யூஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வேணும்? 5 minute சார்ட், 21 EMA, இங்கே நான் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன். VWAP, டிஃபால்ட்டாக அந்த இண்டிகேட்டரில் இருக்கிற செட்டப்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 செட்டப் மட்டும் நமக்கு போதும். நிறைய இண்டிகேட்டர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையில்லை. இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்தெந்த ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணலாம், இல்லை இண்டெக்ஸில் யூஸ் பண்ணலாமா? நிஃப்டி 50 இருக்கிற எந்த ஸ்டாக்ஸில் வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்முடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அக்ராஸ் மார்க்கெட்டில் இருக்கிற S&P 500 எதில் வேணால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுங்க. நிஃப்டி ஆப்ஷனில் மட்டும் இது கிடைக்குதான்னு பார்த்தா எல்லா நாளும் ட்ரெண்ட் இழவாக இருக்காது. அதனால் நம்ம வேறு சில ஸ்டாக்ஸையும் பார்க்கணும். இது நிஃப்டி 50னுடைய ஹீட் மேப்புங்க. இதில் டாப் 50 ஸ்டாக்ஸில் எது அப் ட்ரெண்டில் இருக்குது, எது டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் மார்க் பண்ணுற இந்த லெவல் தாங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். நிஃப்டி இண்டெக்ஸில் நான் மார்க் பண்ணுற இந்த லெவல் தான் ப்ரீவியஸ் டே லோ, PDL அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த PDL லெவலுக்கு கீழே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பாருங்கள். அடுத்து ப்ரீவியஸ் டே ஹை, PDH. இங்கே ரிலையன்ஸினுடைய சார்ட்டில் நான் PDHை மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கே நான் TCSனுடைய சார்ட்டில் PDL மார்க் பண்ணியிருக்கிறேன். PDLை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரெண்ட் எப்படி ஃபாஸ்ட்டாக கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். PDH PDL லைன் வரைகிறது ஈஸிங்க. ஆனால் அக்யூரேட்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சா சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய சக்ஸஸே இருக்குது. இங்கே நான் புல் பேக் என்ட்ரியையும் ஸ்டாப் லாஸையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அக்யூரேட்டாக எங்கெல்லாம் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய பின்பகுதியில் ஒவ்வொரு சார்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரிஸ்க் ரிவார்ட் நல்லாவே கொடுக்குதுங்க. இந்த 3 விஷயங்களை நோட் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜியினுடைய கோர் பாயிண்ட். இந்த கிராசிம் சார்ட்டில் எப்படி நம்ம என்ட்ரியை மார்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ PDHை மார்க் பண்ணுறேன். இந்த PDH பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி கிடையாதுங்க. அப்போ எங்கே எடுக்கிறது? நமக்கு தேவை ஒரு புல் பேக். அந்த புல் பேக் VWAP கிட்டேயோ அல்லது EMA கிட்டேயோ புல் பேக் ஆகிருக்கணும். அது எப்படி மூவ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். இந்த புல் பேக் லெவலை நோட் பண்ணுங்கள். புல் பேக் இல்லாத என்ட்ரி நம்மளுக்கு என்ட்ரி இல்லை. இப்போது என்ட்ரி கேண்டிலை காமிக்கிறேன். இதுதாங்க அந்த லெவலில் மீட் பண்ணுற 5 minute க்ளோஸ் கேண்டில். இந்த என்ட்ரி கேண்டிலுக்கு அப்புறம் நம்மளுக்கு 1:2 ரிவார்ட் நடந்திருக்கும். அடுத்து JSW ஸ்டீலினுடைய இந்த சார்ட்டில் PDL மார்க் பண்ணுறேன். இந்த PDL லெவலுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் ஆகிருக்கு, புல் பேக்கும் நடந்திருக்குது. புல் பேக்குக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எது விற்கிறது? நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த PDL லெவலுக்கு மேலே 5 minute க்ளோஸ் அல்லது VWAPக்கு மேலே 5 minute க்ளோஸ் ஆச்சுன்னா, அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆகணும். பட் நல்ல ரிவார்டு கொடுத்துருக்கு. இன்ட்ராடேல டிசிப்ளின் ரொம்ப முக்கியங்க. நம்மளோட என்ட்ரிக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சைக்காலஜி நம்மளுக்கு வேணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண உதவும். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு 4:6 அப்படிங்கிற இதில் ஆவரேஜாக ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ட கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீடம் வென்னர் ட்ரேடர் எப்பவுமே தயாரா இருக்கு.